ஒரு துளி கூட எண்ணெயே சேர்க்காம இந்த சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு சமைக்கவே தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இண்டஸ் வேலி பிராண்டோட ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால அடி பிடிக்காது. பார்க்குறதுக்கு குட்டியாக க்யூட்டாக இருந்தாலும் நல்ல வெயிட்டான குக்கராக இருக்கும். 2 பேருக்கு தாராளமாக சமைக்கலாம். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கேப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கும்போது 100 அப்படிங்கிற என்னோட கோடு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரில் வாங்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஓவர் நைட் ஊற வச்சு சென்னாவை சேர்த்துட்டு இது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த பிறகு லோ ஃப்ளேமில் ஒரு 6 விசில் வைங்க. சூப்பராக வந்துடும். நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்னாலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுலேயே ஒரு 2-3 சென்னாவை அப்படியே லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு திக்கான கிரேவி கிடைக்கும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி சென்னா மசாலா, மல்லிக்கீரை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்லா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக சென்னா மசாலா ரெடி. ஆயில் சேர்க்காம செஞ்சது யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள்.